வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களே சிம்பிளஸ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம், பாளையம் இயக்கத்துல உருவாயிருக்கிற போலீஸ் ஃபேமிலி. இந்த படத்துல காதல் சுகுமார், ராஜமௌழி சாமி, மற்றது பருத்தி வீரன், சரவணன், நிஷா, சுரேஷன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்ப்போம். சரி, முதல்ல படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, ஒரு சாதாரண இரவு நேர வாகன சோதனையில ஆரம்பிக்குது. போலீஸ்காரரா வர்ற காதல் சுகுமார் ஒரு இளைஞனை மடக்குறாரு. அவன் பேக்ல கஞ்சா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. போலீஸ்காரங்களிடம் சேர்ந்து இளைஞனை அடிச்சு துவைக்கிறாங்க. ஆனா அந்த பையன் சாதாரண ஆள் இல்ல. இவன் வந்து மதுரையில இருக்கிற ஒரு பயங்கரமான தாதாவான பருத்தி வீரன் சரவணனோட ஒரே ஒரு மகன். அவன் மயக்கமடைக்கவும் பயந்து போன போலீஸ்காரங்கள் அவனை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுட்டு தாப்புறாங்க. மறுநாள் அந்த இளைஞன் பிணமாக கிடக்கிறான். தன் மகன் சாவுக்கு காரணம் போலீஸ்காரங்கள் என்று தெரிஞ்சுக்கிட்ட தாதா சரவணன் அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு போலீஸ்காரங்களோட குடும்பத்தையும் தேடி தேடி வேட்டையாடுறாரு. இந்த உயிர் பயத்துல இருந்து தப்பிக்க ராஜமௌலிசாமி தன் 2 மகன்களையும் காப்பாத்தினாரா? அந்த இளைஞனை நிஜமாக கொண்டது யாரு? காதல் சுகுமாருக்கு என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் ஒரு விறுவிறுப்பான பின்னணிகளோட பதில் சொல்றதான் இந்த போலீஸ் ஃபேமிலி படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க போனா முதலாவது, ஒரு சாதாரண பழிவாங்கல் கதை போல ஆரம்பிச்சாலும் அந்த இளைஞன் எப்படி செத்தான், பின்னணியில யார் இருக்கிறாங்க ரெண்டு வர்ற இடங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குது. குறிப்பாக காதல் சுகுமார் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கனமான கேரக்டர்ல வந்து அசத்தி இருக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல வர்ற அவரோட நடிப்பு ரொம்பவே அசத்தலாக இருக்குது. ரெண்டாவது தாதாவுக்கு பயந்து தன் மகன்களை காப்பாத்துற மலைச்சாமி ஓடி ஒளிகிற இடங்கள் ஒரு அப்பாவோட தவிப்பை அழகாக காட்டியிருக்கு. அதே போல கொலைகளை விசாரிக்க வர்ற ஸ்பெஷல் ஆபிசரோட விசாரணை காட்சிகள் புதுமையா இருக்குது. மூன்றாவது இயக்குனர் தங்கவேலுவோட ஒளிப்பதிவு மதுரை மற்றும் கொடைக்கானல் அழகை தத்ரூபமாக காட்டியிருக்கிறாரு. ஜெயா கோ தாஸின் பின்னணி இசை படத்தோட விறுவிறுப்பை நல்லாவே ஏத்துது. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்கலாம். முதலாவது, கதை நல்லா இருந்தாலும் ஒரு பெரிய தாதா அடுத்தடுத்து போலீஸ் குடும்பங்களை கொன்னுட்டே இருக்கும்போது உயர் அதிகாரிகள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது கொஞ்சம் சினிமாத்தனமாக தெரியுது. ரெண்டாவது, காதல் சுகுமார் பருத்தி வீரன் சரவணனை தவிர மற்றவங்க எல்லாரும் புதுமுகங்களாக இருக்கிறதுனால சில இடங்கள்ல நடிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அனுபவமான நடிகர்களை போட்டிருந்தா படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ, இந்த போலீஸ் ஃபேமிலி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். லாக்அப் மரணங்கள் அதனால பாதிக்கப்படுகிற போலீஸ் குடும்பங்களோட மனநிலைன்னு ஒரு புதுமுக கோணத்தோட இந்த படம் வந்திருக்கு. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் கதையில இருக்கிற அந்த நேர்மைக்காகவே நாம இதை பார்க்கலாம். சரி, நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 2 5 ஸ்டார். சரி மக்களே, நீங்க இந்த போலீஸ் ஃபேமிலி படத்தை பார்த்துருக்கீங்களா? படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? காதல் சுகுமாரோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சினி பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.